நம்ம சியான் விக்ரம் அவர்களுடைய பர்த்டே ஸ்பெஷலா சியான் 63 உடைய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோக்கு எல்லா சைட்லேருந்துமே பயங்கர பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆஃப்டர் லாங் டைம் ஒரு விண்டேஜ் விக்ரம் சாரை பார்க்குற ஃபீல் நம்ம எல்லாருக்குமே கிடைச்சது. அண்ட் ஸ்டார்டிங்லேருந்தே இந்த சியான் 63 படத்தை விக்ரம் சார் எந்த டேரக்டரோட சேர்ந்து பண்ண போறாருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து மாவீரன் அண்ட் மண்டேலா எடுத்த மடோன் அஸ்வினுடைய டேரக்ஷனில் தான் இவர் சேர்ந்து இந்த சியான் 63 பண்ண போறாருன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கூட ஆல்ரெடி வந்து விட்டுருந்தாங்க. அண்ட் அந்த காம்போ கேன்சல் ஆனதுக்கப்புறமா கே ராஜ்குமார் அப்படின்ற ஒரு டெபியூட்டன் டேரக்டரோட சேர்ந்து விக்ரம் சார் இந்த சியான் 63 பண்ண போறாருன்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்தது. ஆனால் ஒரு சில காரணங்களால் அந்த காம்போவும் கேன்சல் ஆகி நம்ம விக்ரம் சாரை வச்சு ஆல்ரெடியே இருமுகன் அப்படின்ற மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்த ஆனந்த் சங்கர் அவருடைய டேரக்ஷனில் தான் இப்போ இந்த சியான் 63 படம் நம்ம விக்ரம் சார் பண்ண போறாரு. ஸோ இருமுகன் படத்துடைய அதே காம்போ திரும்ப உள்ள வரதுனால ஹாரிஸ் ஜெயராஜ் சார் தான் இந்த படத்துக்கு மியூசிக் போடுவாருன்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் எதிர்பாராததே எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி சந்தோஷ் நாராயணன் சார் வந்து மியூசிக் டைரக்டராக உள்ள வந்திருக்காரு. அண்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலேயே அவர் போட்டிருந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு சோஷியல் மீடியாவில் செம்மையான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. மகான் படத்தில் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து எந்த அளவுக்கு இம்பாக்டாக இருந்ததோ அதே மாதிரியான ஒரு சம்பவத்தை இந்த சியான் 63லையும் நம்ம சந்தோஷ் நாராயணன் பண்ணுவாருன்னு நம்ம தாராளமாக நம்பலாம். அண்ட் இந்த சியான் 63 எப்படியும் இந்த இயருடைய செகண்ட் ஹாஃப்ல ரிலீஸ் ஆகிடும். மோஸ்ட்லி தீபாவளி இல்லைனா பூஜை வீக்கெண்ட்ஸ்க்கு தான் ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். அப்படி தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா சூர்யா சாருடைய சூர்யா 47ம் அந்த டேட்டில் தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது. நம்ம சூர்யா 47 அண்ட் சியான் 63 படங்களை தாண்டி நம்ம எஸ்கே அவர்களுடைய சேயோன், நம்ம சிம்பு அவர்களுடைய அரசன்னு சொல்லிட்டு இந்த 2 படங்களுமே தீபாவளி ரிலீஸ்க்கு தான் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதிகபட்சம் நம்ம சிம்பு அவர்களுடைய அரசன் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா ரீசெண்டாக நம்ம சிம்பு சார் வந்து ஃபினான்ஷியல் இஷ்யூ ஒன்று ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த இஷ்யூனால அரசனுடைய ஷூட்டிங் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் மந்தோடைய மிட்டுக்குள்ளே இந்த ஃபினான்ஷியல் இஷ்யூலாம் வந்து பேசி முடிச்சு சால்வாக போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அரசன் படத்துடைய ஷூட்டிங் வந்து நெக்ஸ்ட் மந்த் மிட்லேயே வந்து ரிசீவ் பண்ணிடுவாங்க. அப்படி ஒருவேளை நெக்ஸ்ட் மந்தோடைய மிடில் ஷூட்டிங் ரெஸ்யூம் பண்ணிட்டாங்கன்னா அரசனை நம்ம தாராளமாக தீபாவளிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா அரசனுடைய ரிலீஸ் வந்து கண்டிப்பாக தள்ளி தான் போகும். ஸோ மோஸ்ட்லி இந்த 2026 உடைய தீபாவளிக்கு இந்த 4ல் 2 படங்கள் வந்து சேம் டேட்டில் கிளாஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஆனால் இந்த 4 படங்களும் சேம் டேட்டில் கிளாஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து சுத்தமாக கிடையாது. அப்படி ஒருவேளை இந்த 4 படமும் சேம் டேட்டில் ரிலீஸ் ஆச்சுன்னா நீங்கள் எந்த படத்தை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தனுஷ் அவர்களுடைய கரை படத்துக்கு சென்சாரில் யூஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஏப்ரல் 30 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த கரை படத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் சைலண்ட்டாக சம்பவம் செய்ய போகிற ஒரு படம் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக கரை படத்துடைய சாங்ஸ் அண்ட் டீசர்லாம் பார்க்கும்போது கர்ணன், கேப்டன் மில்லர், அசுரன் படங்கள் கொடுத்த ஒரு வைபை தான் இந்த படத்துடைய டீசருமே நமக்கு வந்து கொடுக்குது. எனக்கு தனுஷர் மேலே பர்சனலாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா, நம்ம தனுஷர் வந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய ஹீரோனே சொல்லலாம். அண்ட் அவருக்கு இருக்கிற பொட்டன்ஷியலுக்கு இன்றைக்கி தெலுங்குல பெரிய பேன் இண்டியன் படங்கள் பண்ணுற பெரிய ஹீரோஸோடைய லெவலுக்கு நம்ம தனுஷராலையுமே ரொம்ப ஈஸியாக வர முடியும். ஆனால் ஏன் அதை நம்ம தனுஷ் அவர்கள் பண்ண மாட்டாருன்றது தான் எனக்கு ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது. அவர் கண்டினியூஸாக நிறைய வேர்சடைலான படங்கள் பண்ணிட்டு தான் இருக்காரு. அந்த வேர்சடைலான படங்களை தாண்டி ஒரு பெரிய ப்ராப்பர் பேன் இண்டியன் படம் பண்ணாருன்னா அவருடைய பர்சனல் க்ரோத்துக்கு மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியோட க்ரோத்துக்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ நானி சரியாக எடுத்துப்போம். இப்போ அவருமே வந்து இவர மாதிரி ஒரு வேர்சடைலான ஆக்டர் தான். அவருடைய ஃபிலிமோகிராஃபிலாம் ரீசெண்ட் டைமில் பார்த்தோன்னா ஹாய் நானா, தசரா, ஷாம் சிங்கா ராய், சூர்யா சாட்டர்டேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படமும் ஒரு விதமாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரியான படங்கள்லாம் தொடர்ச்சியாக பண்ணி ஒரு பேஸை செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பாரடைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேன் இண்டியன் படம் பண்ணுறாரு. அந்த படத்துக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிரியேட் ஆகுது. ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு சொல்கிறத விட அந்த மாதிரி ஒரு படம் வருதுன்றதாவது எல்லாருக்கும் தெரியுது இல்லை. ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயம் வந்து நம்ம தனுஷருக்கு ரொம்ப ஈஸியாகவே நடக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மனுஷனுக்கு தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லையுமே மார்க்கெட் இருக்குது. எல்லா இடங்கள்லையுமே நல்ல கலெக்ஷனும் வந்திருக்கு. ஆனால் ஏன் அதை புஷ் பண்ணுற மாதிரி பெரிய படங்கள் இப்போ வரைக்கும் பண்ணலன்றது தான் தெரியல. மேபி ஃபியூச்சர்லயாவது நம்ம தனுஷர்கிட்ட இருந்து ஒரு பெரிய பேன் இண்டியன் படம் வருதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்ததாக கருப்பு படத்துடைய ஆடியோ லான்ச் ஏப்ரல் லாஸ்ட் வீக் இல்லைனா மே ஃபர்ஸ்ட் வீக்கில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த படம் மேலே ஆடியன்ஸ்க்கு ஒரு டீசெண்டான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. சூர்யா சருக்கு அடுத்து வரப்போகிற 3 படங்களுமே ரொம்ப முக்கியமான படங்கள். அந்த 3 படமுமே மேக்ஸிமம் இந்த இயர்க்குள்ளே ரிலீஸ் ஆகிடும். ஏன்னா சூர்யா அவர்களுடைய படங்களை பார்க்க ஆடியன்ஸ் தேட்டர் பக்கம் வர்றதுங்கிறதே கஷ்டமாக இருக்குங்கிறத தாண்டி சூர்யாவுடைய படம் தேட்டருக்கு வர்றதுங்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம சூர்யா சாருடைய ஆக்டிங்கில் வந்து ரெட்ரோ படம் மேலேயும் ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த படம் கொடுத்ததானா இல்லை. அதாவது ரெட்ரோக்கு கிடைச்ச ரிவ்யூஸ்லாம் வந்து எப்படி இருந்ததுன்னா, லாஸ்ட் கொஞ்சம் வருஷமாக நம்ம சூர்யா சாருக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆன படங்களை கம்பேர் பண்ணுறப்போ ரெட்ரோ வந்து பெட்டராக இருக்குன்ற மாதிரியான ரிவ்யூஸ் தான் வந்தது. பட் நான் இப்போவே கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறேன், எனக்கு இந்த படம் பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும். சூர்யா சாரை வந்து ஆஃப்டர் லாங் டைம் பழைய மாதிரி பார்த்தது எப்பா சாமி ரொம்ப சந்தோஷமாக இருக்குடான்ற ஒரு ஃபீல் தான் வந்தது. ஸோ செகண்ட் ஹாஃப் உடைய ஸ்க்ரீன் பிளேயில் மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக பேட்ட மாதிரி வந்திருக்க வேண்டிய ஒரு படம். ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. அண்ட் இந்த வீடியோ மூலியமாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல.
ஆனால் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட்லேருந்தே வாட்ச் பண்ணுற எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சூர்யா சார் அண்ட் விக்ரம் சாருடைய கம்பேக்காக வெயிட் பண்ணுற நிறைய பேரில் நானும் ஒரு ஆள்னு. ஸோ கண்டிப்பாக இந்த இயர் அவங்க 2 பேருமே கம்பேக் கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஃபைனலாக நம்ம தளபதியுடைய ஜனநாயகன் இந்த படம் வந்து அன்அஃபிஷியலாக ஆன்லைனில் லீக் ஆகிடுச்சு. ஏகப்பட்ட பேர் வந்து படம் பார்த்துட்டாங்க. ஸோ நிறைய பேர் படத்தை கையில் வச்சுட்டு வந்து சுற்றிட்டு தான் இருக்காங்க. அண்ட் நான் வந்து ஜனநாயகன் படம் அன்அஃபிஷியலாக இன்டர்நெட்டில் லீக் ஆன அன்றைக்கே இது சம்மந்தமாக ஒரு வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ்னால வந்து என்னால் அதை பண்ண முடியாமல் போச்சு. நான் வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்லணும்னு நினச்சது வந்து ஒன்று தான். நம்ம எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் வந்து திடீர்னு லீக் ஆகிடுச்சு அப்படின்றப்போ யாராக இருந்தாலுமே அதை பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வம் நமக்குள்ளே வரும் தான். வராதுன்னா கண்டிப்பாக யாராலையும் சொல்லவே முடியாது. ஆனால் அந்த ஆர்வத்தை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு யோசிச்சு பார்த்தோம்னா அதில் வந்து அவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது. ஒருத்தர் வந்து கோடிக்கணக்கில் காசு போட்டு அந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாரு. ஆனால் அதே அந்த ஜனநாயகன் படத்தை கோடிக்கணக்கில் காசு போட்டு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அது நம்ம படம். ஆனால் அந்த படத்தை வந்து ஒருத்தங்க லீக் பண்ணிட்டாங்க. இப்போ ஊரே அந்த படத்தை பார்த்துட்டு இருக்குன்னா நம்மளோட மனநிலை எப்படி இருக்கும், நமக்கு அது எவ்வளோ கடுப்பாகும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆனால் இதை பற்றிலாம் யாருமே யோசிக்காமல் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து படம் பார்த்துட்டாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ தளபதி ஃபேனாக நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து ரசித்த ஒரு ஆள், என்ன மோட்டிவேட் பண்ண ஒரு ஆளுடைய கடைசி படம் அப்படின்றப்போ அந்த படத்தை தேட்டரில் தான் பார்க்கணுன்னா கண்டிப்பாக தேட்டரில் தான் பார்க்கணும். அந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்றதெல்லாம் தாண்டி நம்ம இவ்வளோ வருஷமாக கொண்டாடின ஒரு ஆளுடைய கடைசி படம் அப்படின்றப்போ நம்ம அதை தேட்டரில் தான் பார்க்கணும். ஏன் இப்போ கூட ஜனநாயகன் லீக் ஆனதுக்கப்புறமா விஜய் சார் வந்து கேவிஎன் படத்துக்காக சம்பளமே வாங்காமல் தளபதி 70 வந்து பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு டாக் சோஷியல் மீடியாவில் ஹெவியாக போயிட்டு இருந்தது. ஆனால் அதையுமே அஃபிஷியலாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஜனநாயகன் தான் அவருடைய கடைசி படம், இதுக்கு மேலே வந்து அவர் ஒரு முழு நேர அரசியல்வாதியாக மட்டும்தான் இருக்க போகிறாருன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சார் பாலிடிக்ஸில் என்ட்ரானதை பற்றி எனக்கு இருக்கிற தனிப்பட்ட ஒப்பீனியன் என்னென்னா, அவர் ஜெயிக்கிறாரு ஜெயிக்கல அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்றைக்கி அவர் வந்து பாலிடிக்ஸில் என்ட்ரானதுக்கப்புறமா பாலிடிக்ஸ்னால் என்னன்னே தெரியாத பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாலிடிக்ஸ் பற்றி வந்து தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கி லட்சக்கணக்கான இளைஞர்களை வந்து இன்ஸ்பயர் பண்ணி நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸை வந்து தெரிஞ்சுக்க வச்சிருக்காரு. அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் மேலே எனக்கே ஏகப்பட்ட நிறை குறைகள்லாம் இருக்குது. அவர் நினச்சிருந்தாருன்னா இந்த ஒட்டுமொத்த இளைஞர் படையும் வச்சு மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் வந்து பண்ணியிருக்க முடியும். இந்த பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணார் இல்லையா, அதே மாதிரி இந்த விமன் சேஃப்டிக்காகலாம் பல போராட்டங்கள் வந்து அவரால் பண்ணி அதை வெற்றி அடையவும் வந்து செஞ்சுருக்க முடியும். ஏன்னா ஒரு வார்த்தை அவர் சொன்னார்னா போதும், அவர் பின்னாடி லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து போராட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட போராட்டங்கள் அவர் வந்து பண்ணியிருந்தாருன்னா சாதாரண மக்களுடைய மத்தியில் வந்து விஜய் அவர்கள் ஒரு பவர்ஃபுல் லீடராக தெரிஞ்சிருப்பார். ஆனால் ஏன் விஜய் அவர்கள் இந்த மாதிரியான போராட்டங்கள் பண்ணலைங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அது ஏன் பண்ணலை அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து இந்த பாலிடிக்ஸ் வீடியோலாம் வந்து பெருசாக போட்டதே கிடையாது. பெருசாக இல்லை, இது வரைக்கும் போட்டதே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நான் ஏன் பார்ட் 2ன்னு சொல்லி இந்த பாலிடிக்ஸ் கான்செப்டை வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஆஸ் அ விஜய் ஃபேனாக நான் சொன்ன மாதிரி தான் எனக்கே ஒரு மேலே ஏகப்பட்ட நிறைய குறைகள் இருக்குது. அது எல்லாத்தையுமே உங்கள் கூட கிளியராக ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்காக மட்டும்தான் பார்ட் 2 வீடியோ. ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியானவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் வந்து யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணி. ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் லேட்டாக வீடியோ போடும்போதெல்லாம் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறது தான் அது. ஆனால் இந்த முறை நான் அதை சொல்ல போகிறது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.